அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ரோ சிசி மூலம் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வார 21 ஜூலை டு 27 ஜூலை ராசி பலன்கள் மேஷம் முதல் மீனம் வரை. சிம்ம ராசிக்கு வார பலன்கள். சனி உங்கள் ராசியிலிருந்து 8வது வீட்டில் சனி இருப்பதால் இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையில் பல சிக்கல்கள் உங்கள் ஆரோக்கியத்திலும் பிரச்சினைகளை ஏற்படுத்தக்கூடும். ஏனெனில் இந்த நேரத்தில் உங்கள் மனதில் உள்ள மன அழுத்தம் காரணமாக நீங்கள் ஒரு முழு உணவை சாப்பிட முடியாமல் போகலாம். இது ஆரோக்கியத்தில் சரிவை ஏற்படுத்தும். இந்த வாரம் உங்கள் நிதி வாழ்க்கையின் நிலை நன்றாக இருப்பதாக கூற முடியாது. இந்த வாரம் முழுவதும் பணம் தொடர்பான பல சிக்கல்களை நீங்கள் சந்திக்க வேண்டியிருக்கும். மேலும் இந்த நேரத்தில் நீங்கள் சேமிக்க முடியாமல் போகலாம். இது மன அழுத்தத்தை அதிகரிக்கும். இந்த வாரம் நீங்கள் ஏதேனும் பெரிய முடிவை எடுக்க வேண்டியிருந்தால் எதையும் இறுதி செய்வதற்கு முன் உங்கள் குடும்பத்தினரின் கருத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் சொந்த முடிவு மட்டுமே சில சிக்கல்களை உருவாக்கக்கூடும். அத்தகைய சூழ்நிலையில் சிறந்த பலன்களைப் பெற குடும்பத்தில் நல்லிணக்கத்தை உருவாக்கவும், ஒவ்வொரு முடிவிலும் வீட்டின் பெரியவர்களின் ஆலோசனையை பெறவும், அவர்களின் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்ளவும். இந்த வாரம் நீங்கள் சில விலையுயர்ந்த வேலைகளில் ஈடுபடலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் வளர்ச்சியை அடைய திட்டமிடலாம். அத்தகைய சூழ்நிலையில் அது தொடர்பான எந்த நடவடிக்கையையும் எடுப்பதற்கு முன் நீங்கள் அதைப் பற்றி சரியாக சிந்திக்க வேண்டும். தேவைப்பட்டால் இதற்கு உங்கள் பெரியவர்களின் உதவியையும் நீங்கள் பெறலாம். கன்னி ராசிக்கு வார பலன்கள். சனி பகவான் உங்கள் ராசியிலிருந்து 7வது வீட்டில் இருந்தபோது உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய விஷயங்கள் மற்றும் செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட வேண்டியிருக்கும். எனவே உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உங்கள் கெட்ட பழக்கங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். நன்றாக சாப்பிடும்போது காரமான உணவுகளை தவிர்த்து இருங்கள். இந்த வாரம் தேவையற்ற விருந்தினர் வீட்டிற்கு வருவது உங்களை தொந்தரவு செய்யும். ஏனெனில் அவர்களின் விருந்தோம்பல் உங்களை நிறைய பணம் செலவழிக்கச் செய்யலாம். இதன் காரணமாக எதிர்காலத்தில் நீங்கள் நிதி நெருக்கடியை சந்திக்க வேண்டியிருக்கும். இந்த வாரம் உங்கள் வாழ்க்கையில் சில நல்ல செய்திகளைப் பெறுவீர்கள். இதன் காரணமாக உங்கள் நண்பர்களுடன் வேடிக்கை மற்றும் விருந்து வைத்து உங்கள் மகிழ்ச்சியை கொண்டாடுவீர்கள். ஆனால் இந்த நேரத்தில் நீங்கள் குடிபோதையில் வீட்டிற்கு வருவது குடும்ப உறுப்பினர்களை வருத்தப்படுத்தலாம். எனவே வேடிக்கையை தேடி வீட்டில் உங்கள் பிம்பம் கெட்டுப் போக விடாதீர்கள். மேலும் குடும்பத்தினரிடையே உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் எதையும் செய்வதை தவிர்க்கவும். இந்த வாரம் உங்கள் மனம் உங்கள் வேலையை விட உங்கள் வசதிகள் மற்றும் ஆடம்பரங்களை நிறைவேற்றுவதில் அதிக கவனம் செலுத்தும். அத்தகைய சூழ்நிலையில் உங்கள் மனதை இலக்குகளில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள். உணர்ச்சிபூர்வமான விஷயங்களை தவிர்க்கவும். மேலும் தகவலுக்கு ராசிபலன் பற்றி அறிய எங்கள் அஸ்ட்ரோ சிசியை லைக், கமெண்ட், சப்ஸ்கிரைப் செய்து பகிருங்கள். நன்றி, வணக்கம்.